பிள்ளைக்கு என்ன செஞ்சு கொடுத்தீங்க எனக்கு ரிசல்ட் வந்தப்பா? அவனுக்குன்னா பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் சார். சரி செய்யலான்னு வீட்டுக்கு போனேன். ஆனா அங்க ஒரு சின்ன சின்ன பசங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயில 3 பேர் இறந்துட்டாங்க, டெத் ஆயிடுச்சு. அது கேட்டதுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அதுல வந்து என்ன செய்யணும்னு எனக்கு புரியல. அதனால சைலண்ட் ஆயிட்டு எதுவும் செய்யல. உங்க ஊர்ல அது ஒரு சம்பவம், சரி, அது வருத்தம் தான். ஆனா உங்க வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷமா நிகழ்ச்சி நடந்திருக்கப்ப அந்த இழப்பு ஏன் உங்களை அவ்வளவு தூரம் காயப்படுத்திருச்சு? இதையே நீங்க கொண்டாடாம விட்டுட்டீங்க. இது நல்ல விஷயம் வந்து எப்ப வேணாலும் கொண்டாடலாம் சார். இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, இது பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம எப்ப வேணாலும் கொண்டாடலாம். ஆனா அது இது நடந்ததுனால எனக்கு மனசு ரொம்ப கேட்கல, ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. அவங்களும் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவன் 10th படிக்கிற பையன், அவன் மார்க் ரிசல்ட், அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா தமிழ்நாடு ஏன் வளருது அப்படிங்கிறப்ப இப்போ கவர்மெண்ட் பாலிசி, எக்கானமி, நம்முடைய தனி மனித பொருளாதாரம், இதெல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்கு, தமிழர்களின் குணம். ஆக்சுவலா இந்த குணம் தான் தமிழர்களை வளர்க்குது அப்படின்னு நினைக்கிறேன். பக்கத்துல